ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்க்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ளாஸ்க் ஆகட்டும், வாட்டர் பாட்டில் ஆகட்டும், கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணாமல் மேலே எதுனா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு வித பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்தமாரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராம்பும் ஒரு ஏலக்காவும் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா, நம்ம வேணும்போது எப்போ எடுக்கிறோமோ அந்த சமயங்களில் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாத்துக்குமே இதேமாரி பண்ணலாம். ஈவன் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாமல் எதனா லஞ்ச் பாக்ஸோ டிஃபன் பாக்ஸோ வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. கையை வலிக்காமல் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்கனைசர் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் கம்ஃபர்ட் பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி மூடி கொடுப்பாங்க. ஸோ அந்த மூடி எடுத்துக்குங்க. இந்த மூடியில் தான் நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மூடியோட அந்த வாய்ப்பகுதி இருக்கும்ல, அந்த இடத்துல இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த சைடு இந்த இடத்துல 2 ஓட்டை போட்டுக்குங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி நாட்டு கயிறு எதுனா போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஹோல்ஸ் வழியாக விட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடும் உள்ள. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட சிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை படிச்சு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் புளிச்ச மாவு எதுனா இருக்கும்ல, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு அழகாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க இந்த இடத்தெல்லாம் அப்படின்னா நல்லா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேய்ச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. இதே போல் நம்ம பாத்திரம்லாம் கழுகணும் அப்படின்னா அதில் இருக்க இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலெல்லாம் தெரிச்சிருக்கும். நம்ம குழம்பு பாத்திரமாகட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா பொரியல் பாத்திரமாகட்டும், எல்லாம் ஆயில் பாத்திரம்னா கழுகுறோன்னா அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பாத்திரம் கழுகக்கூடிய அந்த வாலில் அப்படியே தெரிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தெரிக்கிறதுனால அங்கே கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுவுமே லைட்டாக பேஸ்ட்டுமே கொஞ்சம் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இது நம்ம அப்பப்போ பண்ணும்போது நம்ம கிச்சன் சிங்க்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போது டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை, ஆனால் வெளியவே வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியோ எல்லாம் அதிகமாக பச்சரிசியோ புழுங்கரிசியோ எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இந்த முட்டையை நல்லா மேல் நோக்கி அந்த கூர்மையான பகுதி இருக்கும்ல அதை மேலே நோக்கி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் முட்டை பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி கொலுசாகட்டும் இல்லை பிரேஸ்லெட், வெள்ளியிலான எந்த பொருளாகட்டும் அதை நல்லா பளபளன்னு ஆக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக ஒரு பாத்திரமா அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுக்குங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுமே நான் கொலுசு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டுமே சேர்த்துருக்கேன். இது 2 சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் வெளியே எடுத்து ப்ரெஷ்ஷில் டூத் ப்ரஷ் இருக்கும்ல அதில் வச்சு நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த பிரேஸ்லெட்டு சூப்பராகிடுச்சு. இந்த கொலுசுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கிறதுனால யாருமே பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பாவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறபடி கண்டிப்பாக நீங்கள் செய்து சாப்பிடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக வந்து பாகற்காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதிரி பழுத்த மாரி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா பாவக்காய் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். பாவக்காயெல்லாம் எப்பவுமே வாங்குறீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பச்சை கலராக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி க்ரீனிஷ் இருக்கிற மாதிரி வாங்கிங்க. ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா கசக்கும். அதே போல் இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா ஷார்ப்பான பகுதி அங்கங்கே. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எடுக்கணும். அதிகமாக எடுத்துடக்கூடாது, ஏன்னா ப்ரோட்டீன்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீல் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மேலே இருக்க போர்ஷன்லாம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் எடுங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து 2 சைடாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு விரல்களாகவே உள்ளே இருக்க விதை எல்லாமே நான் தனியாக எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு பவுலில். இப்போ இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா கழுகி எடுத்துருங்க. கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி செய்கிறனால கொஞ்சம் கசப்பு தன்மை போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து பாகக்காய் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். அதே போல் இந்த பாகக்காயில் நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கல. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்தல, ஸோ அதனால் உப்பு எதுவுமே சேர்க்கல, கரெக்டாக இருந்துச்சு அந்த உப்பு. இப்போ லைட்டாக வதங்கி வந்ததுமே நம்ம ஊற வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பாகக்காயை அதில் போட்டுட்டு அதுவுமே வந்து லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்தில் லைட்டாக நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காயில் ஒரு 2 மசாலா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு மசாலா மட்டும் பார்த்திங்கன்னா இது சேர்க்கறதுனால அந்த பாகக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். நார்மலாக நம்ம எப்பவுமே வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போடுவோம். இது கூடயே வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் மட்டும் சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தனியாத்தூளுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சுருண்டு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து விருப்பப்பட்டால் வந்து கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்ல ருசி கொடுக்கும் இந்த பாகக்காய்க்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சுண்டல், அதாவது வேர்க்கடலை சுண்டல்லாம் அவங்க வீட்டில் செய்யணும்னு நினைப்பேன். அந்த சமயத்தில் பச்சை வேர்க்கடலை நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வீடுங்களில் சட்னி அரைக்கிறதுக்குன்னு தனியாக கடைகளில் வாங்குவோம்ல, வறுக்காத வேர்க்கடலை கூட விற்கும். ஸோ அந்த வேர்க்கடலையை வந்து சூப்பராக வந்து நம்ம சுண்டல் செய்யலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வேர்க்கடலை ஃபஸ்ட்டு நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்ல சூடான தண்ணியை லைட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ரொம்ப அதிகம் சூடு இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஊறி கிடைக்கும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வைக்கலாம். நார்மல் தண்ணியில் நான் வெதுவெதுப்பான தண்ணி எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு சட்டுன்னு ஊறி கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட வேண்டியது தான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வேர்க்கடலை வெந்து கிடைக்கும். இதுக்குன்னு வந்து பெரிய முழுசான வேர்க்கடலை கடையில் வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடச்சிருச்சு. இன்னுமே வேக விட்டாலும் ரொம்ப குழஞ்சி போயிடுற மாரி ஆயிரும். அதுக்காக தான் இப்போ ஒரு பவுலில் வேர்க்கடலை கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே குக்கும்பர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா கேரட் கூட சேர்த்துருக்கேன். நான் குக்கும்பர்னால குக்கும்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாங்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சாட் மசாலா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்டியான வேர்க்கடலை சுண்டல் மசாலா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு.
ஸோ லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிக்சர் இருந்தால் மிக்சர் சேர்த்துங்க, ஆப்ஷனல் தான். ஸோ மிக்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் இல்லை ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பொழுதுமே வந்து மழைக்காலமாகட்டும் வெயில் காலமாகட்டும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து புளிச்சே வராது. ஸோ ஈஸியான மெத்தடில் மாவு எப்படி புளிக்கணும்னு சொல்கிறேன். நான் இது வந்து மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைக்கிறேன். எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஊற போட்டு தான் நான் அரைப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே செய்கிறேன். சில மொத்தமாக தான் ஊற போட்டு அரைப்பேன். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஊற போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி நான் வந்து ஊற வைக்கணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரமாக எடுங்க, கொஞ்சம் குக்கர் உள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சைடு வச்சுருங்க. அதை இப்போ குக்கரை வந்து எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு டம்ளர் இந்த மாதிரி நீளமான டம்ளர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து விரல வச்சு இந்த மாதிரி கிளாஸை பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஓரப்பகுதியில் வந்து மாவை ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச மாவெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு புளிச்சு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த குக்கரை அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுருங்க. ஸோ இதுக்கு மேலே காட்டன் துணி எதுனா ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால ஒரு 4 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா சூப்பராக புளிச்சு கிடைக்கும். இப்போ வந்து 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி மார்னிங் தான் அரைச்சேன். ஆஃப்டர்நூன் மேலே நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மாவு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்தளவுக்கு சூப்பராக புளிச்சு கிடச்சின்னு இப்போ நீங்களே வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கிளாஸ் வந்து உள்ளுக்கு இருந்துச்சு. ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.